அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் தான் டக்குன்னு அவருக்கு ஒரு 7.5 சனி இல்லை, ஒரு ராகு தசை வரல, இப்போ வந்து இந்த குரு வந்து சாதகமாக இருக்கார் இவருக்கு, இப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம். இப்போது எந்த இடத்துல வந்து நம்ம பரிகாரத்தை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கோச்சாரங்கள் கொடுக்கக்கூடிய இடைவெளியில் தான் நம்ம வந்து பரிகாரத்தை எடுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த குருவினுடைய அமைப்பு வந்து ஒவ்வொரு ராசிகளையும் உட்காந்து வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து நமக்கு பரிகாரத்துக்கு ப்ளஸ் அமையும். அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அதேமாதிரி ஒரு சொத்து வாங்கிக்கிறது, படிப்பு அப்படின்றது வந்து யூஸ்வலாக அவங்களுடைய பக்சாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூவாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நமக்கு ஒரு அடுத்த வாழ்க்கை, ஒரு 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 மனிதனுடைய தன் தாயில் பிறந்த ஒரு வாழ்க்கை, தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு வாழ்க்கையும் தான் ஒரு தகப்பனாகவோ ஒரு தாயாகவோ மாறக்கூடிய ஒரு அடுத்த பிறவி நிலைக்கான வாழ்க்கையை துவங்குவது அப்படின்றது வந்து ஒரு கல்யாண பந்தம் அப்படின்றது, அந்த திருமண பந்தத்தை உருவாக்கி கொடுப்பவர் குரு. அதனால தான் குரு நோக்கம் வந்துருச்சு அப்படின்றத பார்க்க சொல்கிறோம். அப்போ இவர் வந்து அந்த 12 ராசிகளையும், அதனால்